காமராஜ் நகர் இந்த பள்ளியில தான் நானும் படித்தேன். இந்த பள்ளியில தான் நானும் படித்தேன். ஆனா இப்பதான் அப்போ கோ எஜுகேஷன். காமராஜ் நகர் லாஸ்ட்ல இருந்த இடம் கோ எஜுகேஷன். ஆனா டிஆர்ஆர் அவர்கள் பெருமுயற்சியால் இந்த இடத்த மகளிருக்கு தனியாக பிரிச்சு மாணவிகளுக்கு பிரிச்சு கொண்டாங்க. 16 வகுப்பறை கட்டிடத்திற்கு 3,38,00,000 ஒதுக்கி தந்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை சார்ந்தது. என்னுடைய நிதி இருந்தபடி 2 வகுப்பறை 20 லட்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வெல் 10 லட்சம் மதிப்புள்ள வந்துடும். இந்த பள்ளியாண்டு மட்டும் மிதியண்டி மட்டும் 2,500 ரூபாய் கொடுத்துருக்குறோம். இந்த பள்ளிக்கு 2,500 ரூபாய். ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் 1,20,00,000 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம இந்த பள்ளிக்கு மட்டும் ஆயிருக்கு. திருவள்ளூர் இந்த பள்ளி கல்விக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒதுக்கியது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025ல 44,042 கோடியை ஒதுக்கி தந்த பெருமை நம் தமிழக முதல்வர்களை சார். பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக, உங்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக இங்கு புதுமை பெண் திட்டத்தை அறிமுகம் செய்து இப்ப நீங்க படிக்கக்கூடிய பள்ளிங்க, நீங்க காலேஜுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. காலேஜுக்கு நீங்க போகின்ற நேரத்தில் நீங்க பெற்றவங்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு அரசு இலவச பஸ், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உடுப்பு, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் கொடுத்துறாங்க. இருந்தாலும் மாதம் பார்த்தீங்கன்னா 32,000 3,20,000 பிள்ளைகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில படிச்ச மாணவ சொல்லுங்களுக்கு ஏறக்குறைய பத்தி 3,20,000 பிள்ளைகளுக்கு அவங்க எதுவும் வாங்கணும், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும், இல்ல பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், இல்ல ஹோம்ஒர்க் புக் வாங்கணும், எதை வாங்கினாலும் அவங்க கேட்கக்கூடாது, பெற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அது மாசம் 1,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்து. இளம் பெண்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரியா சரண்யா IAS அதிகாரி, அவங்க எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம அது குறிப்பா நம்ம தமிழ் வகுப்பு சேர்ந்தாங்க. பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா வரும்போது சாத்தா மொழிச்சந்த் முஸ்லீம்பால் தான் வருவாங்க எல்லாம் IAS அதிகாரிங்க. ஆனா அந்த நிலைமைகள்லாம் மாறி இன்னைக்கு தான் நம்ம தமிழ் பிள்ளைகளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா IAS படிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு IAS வந்து உட்காந்துருக்காங்கன்னா நமக்குலாம் ஒரு பெருமை.